வணக்கம். ரெமி கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இட்லி மாவு, தோசை மாவெல்லாம் நம்ம கிரைண்டரில் அரைச்சி வைக்காதப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணுறது லேடிஸ்க்கு அதே பெரிய தலைவலியாக இருக்கும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவஸ்தைப்படுவாங்க. அதுவும் நைட்டு டிஃபன்னா ரொம்ப யோசனையாக இருக்கும். அப்போ சட்டுன்னு சத்தானதாக ஈஸியாக செய்கிறதா நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்கிற மாதிரி ஈஸியாக சத்தானதாக எல்லாருமே சாப்பிட முடிகிற மாதிரி இருக்க ஒரு டிஃபன் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அது என்னென்னா, ஒரு கப்பு, நீங்கள் எந்த கப்பு உங்கள் வீட்டில் அளவில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு. நான் கடையில் இருக்க மாவு தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் பரவாயில்ல. 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 2 ஸ்பூன் ரவை. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. உப்பு போட்டுட்டு நம்ம இதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விடுங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா கஷ்டம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுருங்க. எதுக்கு முன்னாடியே பண்ணி வைக்கிறோன்னா, இந்த ரவை ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். அப்புறமா நமக்கு ரொம்ப ஊறி போய் கெட்டியாகிடுச்சுன்னா திரும்ப தண்ணி ஊற்றிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. எல்லா இடம் அந்த மிக்ஸ் ஆகட்டும். கோதுமை மாவு மட்டும் போட்டு தோசையோ அடையோ செய்த வழுவழுன்னு இருக்கும். உடனே சாப்பிட்ணும். அதுக்கு தான் இந்த அரிசி மாவும் ரவையும் போடுறது. அது போட்டால் கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும். அதுக்காக தான். தண்ணி நீங்கள் பார்த்து உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு ஒரு தோசை மாவு பாத்திரத்துக்கு ஊற்றிக்குங்க. ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இதை ரெஸ்ட்டில் வைக்கணும். நல்லா இதை கரைச்சிடுவோம். கரைச்சிட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். இப்போது இந்த மாவில் நம்ம ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுப்போம். ஏன்னா தயிர் எதுக்கு போடுறோன்னா, பேக்கிங் சோடாலாம் நம்ம போடாமல் செய்கிறோம். அதனால் தயிர் போட்டுக்கிறோம். பேக்கிங் சோடாவோ இல்லை லெமனோ பிழிஞ்சிக்கணுனாலும் பிழிஞ்சிக்கலாம். நான் தயிர் போட்டுக்கிறேன். தயிர் நல்லது இல்லையா, அதனால் தயிர் போட்டுக்கிறோம். தயிரை போட்டு இந்த மாவை நல்லா இப்படி தோசை மாவு பதத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடணும். அது ரெஸ்ட்டில் இருக்கணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சோண்டு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம். இதை குறைன்னு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடணும். நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் நம்ம 2 காஞ்ச மிளகா, ஒரு 4 பல் பூண்டு, ஒரு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கை தான், ஒரு 1/4 ஸ்பூன் வச்சுங்க ஜீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதை தான் இப்படி குறைன்னு அரைச்சிக்கிறோம். அரைச்சி வச்சிட்டோம். இனி இப்போ இந்த ரவையும் அரிசி மாவும் கோதுமை மாவையும் நம்ம நல்லா தயிர் போட்டு உப்பு போட்டு கிளறி வச்சிட்டோம். அது அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கடாயை சூடு பண்ணுவோம். இப்போ நமக்கு கடாய் சூடாயிடுச்சு. சும்மா ஒரு சிட்டிக்கை தான், ஒரு அதிகம் வேண்டாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். அந்த எண்ணெயில் ஒரு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுப்போம். அதை போட்டுப்போம். நல்லா வதக்கிடுவோம். இது வதக்கும்போதே உங்களுக்கு வேணும்னா 2 கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கூட போட்டுக்கலாம். இது வதக்கும்போதே கொஞ்சமாக ஒரு 10 உளுத்தம்பருப்பு, ஒரு 15 கடலைப்பருப்பு, அவ்வளோதான். இதையும் இதில் போட்டு வதக்கிடுவோம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பையும் நான் போட்டிருக்கேன். அது வேணும்னா போட்டுங்க. ஏன்னா சில பேருக்கு பல்லில் தட்டுப்படும், பிடிக்காது. வேண்டான்னா போட வேண்டாம். நான் சும்மா கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். வேண்டான்னா போட வேண்டாம். நீங்கள் இதை கொஞ்சம் வதங்கிட்டோம். ரொம்பலாம் வதங்க வேண்டாம், கொஞ்சம் வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இறக்கிடுவோம். தோசை தவா வச்சுருவோம். சிம்லேயே வச்சுக்கோங்க. நமக்கு இந்த மாவு ரவை நல்லா ஊறி இருக்கு இல்லையா, இந்த மாவில் இந்த காஞ்ச மிளகா, ஜீரகம், பூண்டு, இஞ்சி எல்லாம் நம்ம குறைன்னு அரைச்சி வச்சுக்கிறத போட்டுப்போம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். அது கூடவே இந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் வதக்கணும் இல்லையா, அதையும் அதில் போட்டுப்போம். போட்டுட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ மாவை. வெறும் கோதுமை மாவில் மட்டும் செய்தீங்கன்னா வழுவழுன்னு இருக்கும். அதுக்கு தான் அரிசி மாவும் கொஞ்சம்
ரவையும் போடுறது. 2 ஸ்பூன் போட்டால் போதும். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 கப்பு கோதுமை மாவு. அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு, மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போது தவா சூடாகட்டும். தோசைக்கல் சூடாகிடுச்சு. அதில் நம்ம இந்த மாவை ரவுண்டாக விட்டுப்போம். ஒரு கரண்டி 1.5 கரண்டி மாவு விட்டுருங்க. தோசை மாதிரி நமக்கு மெல்லிசாக வர வேண்டாம், கொஞ்சம் தடியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அடை மாதிரி தானே இருக்கும் இது, அதனால் கொஞ்சம் பெருசாக இருந்தால் இதுவாக தடியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதுக்கு வெங்காய சட்னி, கார சட்னி, வெங்காய சட்னி இல்லை தேங்காய் சட்னி எது வேணால் செய்து சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். கார சட்னியோ வெங்காய சட்னியோ சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வேகட்டும். பாருங்கள், ஈஸியாக எடுக்க வருது. அப்படியே திருப்பி போட்டுப்போம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். இது வேணும்னா நெய் கூட விட்டுக்கலாம். இது நம்ம வீட்டில் மாவு இல்லாதப்போ சட்னி ஏதாவது டிஃபன் செய்யணுன்னா இப்படி செய்யலாம். 1 கப்பு கோதுமை மாவும், 2 ஸ்பூன் ரவையும், 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு தயிர், ஒரே 1 ஸ்பூன் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இந்த வெங்காயம், கடலைப்பருப்பு இதெல்லாம் வதக்கிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, அந்த மிளகாவும் ஜீரகமும் இஞ்சியும் பூண்டு போட்டு ஒரு நசுக்கி இடித்த மாதிரி ஒரு இதுவும் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சுட சுட செய்து கொடுத்துடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி இல்லைன்னா வெங்காயம் வதக்கின கார சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் முருகட்டும். நமக்கு அடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிப்போம். இப்போது இந்த கோதுமை ரவை போட்ட அடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லோரும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியானது. வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம செய்திடலாம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் கேரட்டு துருவலை கூட வெங்காயம் கூட போட்டு வதக்குனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் போட்டு கொடுத்தீங்கன்னா கூட குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அப்போ பச்சை மிளகா போடாதீங்க. குழந்தைங்களுக்கு கூட சாப்பிட்ணுன்னா பச்சை மிளகா போடாமல் கேரட்டை நிறைய போட்டு செய்து கொடுங்க. இது நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஈஸியானது. சட்டுன்னு வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்திடலாம். ரெமி கிச்சன் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.